வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் சேவிங் மணி இஸ் ஈஸி அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம எவ்வளவு குறைவாக சம்பாதிச்சாலும் பணம் சேமிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஈஸியான விஷயந்தான். ஆனால் பொதுவாக ஒரு பரவலான ஒரு டாக் இருக்குது, பணம் சேர்க்குறதெல்லாம் கஷ்டம், பணம் சேமிக்கிறது ஒரு டஃப்பான விஷயம், எல்லாராலையும் முடியாது, யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்களோ அவங்களால தான் பணத்தை சேமிக்க முடியும், கம்மியாக சம்பளம் வாங்குறவங்களால பணத்தை சேமிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு நீயா நானா மாதிரியே ஒரு நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் போச்சு. அதில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா பேங்க் பேலன்ஸ் ஜீரோன்னாங்க. கூலி வேலைக்கு போகிறவங்க, இந்த சைடு கிராமத்தில் வேலை பார்க்குறவங்க, 100 நாள் வேலையில் பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டால் என்கிட்ட 2 லட்ச ரூபா இருக்குது, 3 லட்ச ரூபா இருக்குது, இல்லை தங்க நகையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. எதனால் நான் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறேன், அதனால் ஒரு சேவிங்ஸ் கூட இல்லை. ஆனால் ஒரு கிராமப்புறத்தில் ஒரு கம்மியான சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பெண்களால் லட்சக்கணக்கிலையோ இல்லை தங்கமாவோ சேமிப்பு இருக்குது அப்படின்னு ஆச்சரியமாக பேசப்பட்டுச்சு. அதனால் சேமிக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட வருமானத்தை பொறுத்து கிடையாது. மேபி இருக்கலாம், வருமானம் கண்டிப்பாக முக்கியம். அது குறைவாக இருந்தால் குறைவாக சேமிக்க முடியும், அதிகமாக இருந்தால் அதிகமாக சேமிக்க முடியுமே ஒழிய சேமிக்கவே முடியாது, அது டிஃபிகல்ட் அப்படிங்கிற தாட் தப்பு. ஸோ அது எப்படி மணி சேவிங் எப்படி ஈஸியாகிறது அப்படிங்கிறது தான் ஒரு 3 பாயிண்ட் மூலமாக உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வித் ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா உங்களோட மைண்டை தான் நீங்கள் செட் பண்ணணும். உங்களோட மைண்டில் மற்றவங்க பூத்திருப்பாங்க, சேவிங்ஸ் கஷ்டம், டிஃபிகல்ட்டு, முடியாது, அதுக்கெல்லாம் அதெல்லாம் தூக்கி எறிங்க. என்னால் பணம் சேமிக்க முடியும், நான் அதிகமாக சேமிக்கிறேன், கம்மியாக சேமிக்கிறேன், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பணம் சேமிக்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அதனால் என்னால் சேமிக்க முடியும் அப்படிங்கிற இந்த எண்ணத்தை உங்கள் மனசில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொண்டு வாங்க. இதை நீங்கள் கொண்டு வந்துட்டாலே பாதி பிரச்சனை ஓவர் ஆகிடும். நம்மளோட மைண்டுக்கு சில விஷயங்கள் ஒரு இன்பில்ட்டாகவே சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்த விஷயங்கள், நம்ம சினிமாவில் பார்த்த விஷயங்களாக இருக்கலாம், வேறு ஏதோ இந்த மாதிரி நம்ம மனசை பாதித்த விஷயங்களை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். ஒரு உண்மையே இல்லாத விஷயத்த கூட உண்மை அப்படின்னு நம்புவோம். ஸோ அதில் ஒன்று தான் பணம் சேமிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம், எல்லாராலையும் சேமிக்க முடியாது, அது ரொம்ப நீ சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம மைண்டில் இருக்கும். பட் ஆனால் உண்மைக்கு சொல்லப்போனால் பணம் சேமிக்கிறது பற்றி, ஃபினான்ஸ் பற்றின ஒரு எஜுகேஷன் நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ அதுதான். ஆனால் இதே நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் 2 வீடு 3 வீடுன்னு கட்டியிருப்பாங்க. யாருமே லோன் வாங்கிலாம், லோன் அப்படிங்கிற ஒரு பேச்சே இருக்காது. அந்த காலத்துலலாம் வங்கியில் போய் கடன் வாங்கி வீடு கட்டினாங்கங்கிற ஒரு பேச்சுக்கு இடம் கிடக்காது. சம்பாதிப்பாங்க, கம்மியாக தான் சம்பாதிப்பாங்க, ஆனால் எப்படி வீடு கட்டினாங்கங்கிறது தெரில. பட் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக குடும்ப செலவுக்குன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வைப்பாங்க. சேமிக்கிறதுக்குன்னு சேமிப்பு ஒரு பழக்கமாகவே ஆகிடும். பணம் கையில் வந்துருச்சா ஃபஸ்ட்டு சேமித்து வச்சுருங்க, அதுக்கப்புறம் எடுத்து செலவு பண்ணுங்கள், கண்ட்ரோலாக செலவு பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் போய்கிட்டே இருக்கும். பணம் சேமிச்சதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தங்கமாவோ நிலத்துலையோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வீடு கட்டுவாங்க. ஒரு வீடு முடிஞ்சு மறுபடியும் சேவிங்ஸ். சரி, நம்ம தான் வீடு கட்டிட்டோமே, ஆடம்பரம், அந்த ஆடம்பரங்கிற பேச்சுக்கே இருக்காது. கரெக்டான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்வாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுப்பாங்க, எதுவுமே குறைவு இருக்காது. ஆனால் சேமிக்கிறது ஒரு ஹேபிட்டாகவே அவங்க வச்சுருப்பாங்க. காரணம்னா அவங்க மைண்ட் செட்டு. பணம் சம்பாரித்தா அது கம்மியாக சம்பாரித்தாலும் சரி, நிறையா சம்பாரித்தாலும் சேமிக்கணும். ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க, நீ 10 ரூபா சம்பாரிச்சின்னா 10 ரூபாயை சேமி. 10 ரூபாங்கிறது கம்மி காசு தான். அப்போயே சொல்லுவாங்க, 10 ரூபா நீ சம்பாரிச்சா கூட 1 ரூபாயை நீ என்ன சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட். இதை தான் சைனீஸில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, 1:10 ரூல் அப்படின்னு சொல்லி சைனீஸோட சேவிங்ஸ் ஃபார்வர்ட் முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட மைண்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். நம்ம மைண்டை செட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடச்சிரும். 2வது விஷயம், எப்போ உங்களால் சேமிக்க முடியும் அப்படின்னா,
எப்போதுமே பணம் சேமிக்க முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாயிண்ட் வச்சுட்டு அடுத்து நம்ம ஏன் சேமிக்கணும் அப்படின்னா, முக்கியமாக நம்ம லைஃப்பில் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரலாம். அப்போ நம்ம யார்கிட்டையும் இப்போ என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், நமக்குன்னு ஒரு எமர்ஜென்சியாக நம்ம ஒரு ஒரு அவசர காலமாக ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம கையில் பணம் வேணும், அதுக்காகவாது நம்ம சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வரணும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம பொதுவாக வந்து கேளுங்களேன், எதுக்கு சேமிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு அவசரத்துக்கு யார் உதவுவா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு அவசரம்னு எனக்கு வந்துச்சுன்னா யாருக்கையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன், அதுக்காக என்கிட்ட சேமிப்பு இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு சேமிக்கிறீங்கன்னா, வீடு கட்ட போகிறேன், அது பண்ண போகிறேன், கார் வாங்க போகிறேன், அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட பாயிண்ட் என்ன, எனக்கு ஒரு அவசர சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் யார் கையும் எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக அதுக்காக நம்ம இந்த மைண்ட் செட் நமக்குள்ளே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேமிப்போம். இது வந்து ஒரு ஒரு பயம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இன்னைக்கு கையில் காசு இருக்கப்போ தான் நம்மளால் சேமிக்க முடியும். ஓகே, ஒரு எமர்ஜென்சிக்குன்னு சேர்த்து எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பணம் வர 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 நம்ம சேமிக்க ஆரம்பிச்சிருவோம். எதுக்காக இல்லைன்னா கூட பரவாயில்ல, எமர்ஜென்சி ஃபண்டை சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலே நம்மளால் சேமிக்க முடியும். ஈவன் நம்ம கம்மியாக வந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே ஒரு 10,000 தான் வாங்குகிறோமா, ஒரு 500 எடுத்து வைப்போம், ஒரு 1000 எடுத்து வைப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து வரும். ஸோ அப்போ எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் இருக்கணும். அவசர காலம் நமக்கு வந்துருமோ, ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்துருமோ அப்படிங்கிறதுக்காகவாது நம்ம என்ன செய்வோம், சேமிக்க ஆரம்பிப்போம். அப்போ இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படிங்கிற இந்த விஷயத்தை நம்ம மைண்டில் ஏற்றிட்டோம் அப்படின்னா சேவிங்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ரீசன் சொல்லவே மாட்டோம். நீங்கள் யோசித்து பாருங்கள், சேமிக்க முடியல அப்படிலாம் சொல்லவே மாட்டோம். நம்ம வந்து சேமிக்காமல் இருக்கிறதுக்கு 1000 ரீசன் சொல்லலாம். ஆனால் சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில ரீசன்ஸை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே சேமிப்பு நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு சேமிச்சிருங்களேன், அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத வச்சு அழகாக நீங்கள் செலவுகளை அழகாக நீங்கள் கொண்டு போகலாம். இது நான் வாயால் சொல்கிறது ஈஸி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது 3வது பாயிண்ட்டு. நம்மளால் ஒரு லோ இன்கம்மை வச்சு கூட நம்மளால் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அதுக்கு நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன். இந்த 3rd பாயிண்ட்டோட சேர்த்து நான் சொல்கிறேன். ஒன்றுமே இல்லைங்க, 10,000 தான் என் கையில் சம்பளம் வருதா, இந்த மொதல் 2 பாயிண்ட்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் கண்டிப்பாக என்ன 10,000 எனக்கு வருது, நான் என்னால் சேமிக்க முடியும், ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுக்காவது நான் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 எடுத்து வைங்க. 9,000 மிச்சம் 9,000 தான் என்னோடய சம்பளம் நீங்கள் நினச்சிட்டு அதை நீங்கள் செலவு பண்ணுங்கள். அதை ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள். 9,000 வச்சு இந்த காலத்தில் எப்படி வாழ முடியும் கேட்குறதுக்கு ஒரு நியாயமான கொஷின் மாதிரி இருக்கலாம். இதே எனக்கு முன்னாடி நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். வெறும் வந்து 10,000 வச்சு ஒருத்தர் வந்து எப்படி சந்தோஷமாக ஃபேமிலி ரன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப கம்மி சம்பளம் தான், அதாவது கரெக்டாக 10,000 11,000 10,000 தான் அவங்க வாங்குறாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவங்களுக்கு ஒரு கடன் கூட இல்லை. என்ன தெரியுமா அவங்க லைஃப் ஸ்டைலு, அவங்க வந்து 10,000 சம்பளம் வாங்குவாங்க, வந்தோடனே 2,000 எடுத்து வச்சுருவாங்களாம். அவங்க வீட்டில் 2 பசங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. 2,000 எடுத்து ஃபஸ்ட்டு சேவிங்ஸில் போட்டுட்டு நார்மல் உண்டியலில் போய் சேமிப்பாங்க. 2-3 மாதம் சேமித்ததுக்கு 10,000 அதுக்கப்புறம் போய் அதை பேங்க்கில் போடுவாங்க. மிச்சம் 8,000 இருக்குமா. அந்த 8,000 வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய வாடகை வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2,500 லயன் வீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு லயன் வீட்டில் தான் இருப்பாங்க. ஒரு ஹாலு, ஒரு சின்ன கிச்சன், ஒரு பெட்ரூம், அவ்வளோதான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. டாய்லெட், பாத்ரூம், அதில் தான் இந்த 4 பேர் இருக்காங்க. அவங்க நினச்சா 5,000 தான் வாடகை, அந்த வீட்டில் தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு போகலாம். பட் ஆனால் என்னோடய வருமானம் இது தான், இப்போ என்னால் அதிகமாக இந்த நேரம் என்னால் அதிகமாக சம்பாதிக்க முடியல, ஸோ எனக்கு இந்த 2,500 வீடு போதும் அப்படின்ட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து அந்த வீட்டு வாடகை வந்து பார்த்திங்கன்னா 2,000, இப்போ தான் வந்து 2,500 ஆக்கியிருக்காங்க, உயர்த்தியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மளிகை சாமான், காய்கறி அந்த மாதிரி விஷயங்கள் வரும் பொழுது ரேஷனில் என்ன பொருள் கிடைக்குதோ அதையெல்லாம் வாங்கிடுவாங்க. அதை எப்படி ப்ராப்பராக, அதை எப்படி நான் டேஸ்ட்டாக செஞ்சு தரேன், அவங்க ஒய்ஃப் அவ்வளோ அழகாக அந்த ரேஷன் பொருட்களை வச்சு அதை வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. ரேஷனில் கிடைக்காத பொருட்களுக்கு மிச்ச காசு யூஸ் பண்ணி மளிகை சாமான் வாங்கிப்பாங்க. காய்கறி எவ்வளோ வீட்டிலே செய்ய முடியுமோ வீட்டில் போடுவாங்க. நம்ம என்ன யோசிப்போம், எதுக்கு ரேஷனில் போய் வாங்கிக்கிட்டு அப்படின்னு யோசித்து நம்ம என்ன பண்ணுவோம், காசு செலவு பண்ணுவோம். ஆனால் அவங்க ரேஷன் அரிசியை கூட அவங்க மட்டமாக நினைக்கல, அதை நான் ப்ராப்பராக நீட்டாக நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மைண்ட் செட்டு தான். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, நான் கடன் இல்லாமல் வாழணும், இன்றைக்கி என்னோடய சம்பளம் வருமானம் கம்மி தான், ஸோ எங்களுக்கு வருமானம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய நாள் வரும், அது வரைக்கும் நாங்கள் யாருக்கிட்டையும் கடன் வாங்காமல் இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்வாங்க. பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் டிவி இருக்காது,
ஒரே ஃபோன் தான். கரண்ட் பில் எதெல்லாம் கரண்ட் பில் இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா டிவி பார்க்காம என்னால் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. டிவி பார்த்து தான் ஆகணுமா? ஃபோன் இருக்குது, ஹஸ்பண்டோட ஃபோனில் ஏதோ ஒரு நியூஸ்னால் பார்த்துக்குறோம், அப்படி தான் இருப்பாங்க. அவங்க பிள்ளைங்கள கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறாங்க. இதில் 2 பேருமே பார்த்திங்கன்னா நல்லா படித்தவங்க. அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்களே உட்காந்து சாயங்காலம் அவங்களோட பசங்களுக்கு சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைலை ரொம்ப எளிமையாக்கிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இது கஷ்டமாகவே இல்லை. நான் இன்றைக்கி என்ன அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீக்லி அவங்க ஒரு மாதத்தில் 2 தடவை தான் வந்து நான்வெஜ் எடுப்பாங்க. மற்ற நாள் எக்கு முட்டை குழம்பு, அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. எனக்கு வாரம் மட்டன் எடுக்கணும், சிக்கன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. என்கிட்ட என்ன இருக்கோ நான் அதை வச்சு சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சினிமாவுக்கு போகிற பழக்கம் கிடையாது. ஏன்னா போனால் செலவாகும். அதெல்லாம் ஒரு அத்தியாவசிய செலவு கிடையாது. எது அத்தியாவசியமோ அது மட்டும் நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் எங்களுக்கு ஒரு உயர்வு வரும், எங்களுக்கு இன்னும் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வரும், ஏதாவது நாங்கள் ஒரு பிஸ்னஸ் தொடங்கலான்னு இருக்கோம். அப்போ எங்களோட தரம் உயர்ந்ததுக்கப்புறம், எங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உயர்ந்ததுக்கப்புறம் அப்புறமா நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிறோம் அப்படின்வாங்க. எங்ககிட்ட என்ன இருக்கோ நாங்கள் அதை வச்சு சந்தோஷமாக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வீடு ஒரு சின்ன வீடு தான், அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டில் கொஞ்சம் பொருள் தான் இருக்கும், அதை நீட்டாக தொடச்சி நீட்டாக வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போனாலே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வீட்டு வாடகை ஓனரே சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 20 வருஷமாக இருக்காங்களாம் அந்த வீட்டில். அவங்க சொல்லுவாங்க, அவ்வளோ நீட்டாக வச்சுருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது 20 வருஷத்துக்கு ஒரு வாடகை வீட்டில் இருக்க விடுவாங்களா பாருங்கள், அந்த அளவுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கிறாங்க. ஸோ அப்படி தான். ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து வருமானத்தை பெருக்கிறதுக்கான வழிகளில் ஈடுபட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரம் பாருங்களேன் சக்ஸஸ் ஆகிடுவாங்க. நான் கண்டிப்பாக அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்கிறேன். பட் ஆனால் இன்றைக்கி எனக்கு வருமானம் கம்மின்னு சொல்லி அவங்க புலம்பவே இல்லை. அவங்க வழக்கம் போல் பணம் சேமிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க குழந்தைங்களோட சந்தோஷமாக தான் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க நிறையா பிஸ்னஸ் ஐடியாஸ் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இவ்வளோ நாள் சேர்த்து கொஞ்சம் பணம் சேர்த்து பல்காக வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து 2005 வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆச்சான் சொன்னாங்க. ஸோ 2005 அவங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ 20 வருஷம் ஆகுது. கொஞ்சம் பல்க் அமௌண்ட் நாங்கள் சேர்த்துருக்கோம், அதை வச்சு நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஐடியா வச்சுருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் 20 வருஷம் ஆச்சே நாங்கள் யோசிக்கல, ஒரு அடுத்த கட்டத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களோட பாசிட்டிவ் எண்ணத்துக்கே வருவாங்க. கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ் அடைவாங்கன்றேன். கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ் ஸ்டோரி நான் உங்களுக்கு போடுறேன். பட் ஆனால் இப்போ இருக்க அவங்களோட சுச்சுவேஷன் வச்சு சொல்லிவிட்டு அவங்க காசு சேர்க்காமல் இல்லை, நல்லா காசு சேர்த்து வச்சுருக்காங்க. அவங்க நினச்சா குறை சொல்லியிருக்கலாம், 10,000 என்ன முடியும், என்ன பண்ண முடியும்னு. ஆனால் அவ்வளோ அழகாக, ஆனால் நீங்கள் யோசிப்பாங்க, இப்போவே அவங்க சம்பளம் 10,000 ரூபாய் அப்படின்னா 2005 2006 எவ்வளோவா இருந்திருக்கும்னு நீங்கள் யோசித்து பாருங்களேன். ஸோ அதுதான் நம்ம மைண்ட் செட்டு. சேர்க்க முடியும்னு நினச்சா கண்டிப்பாக நம்மளால் சேர்க்க முடியும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் எங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.